நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1ல 14th சம். இதுதான் இதோட லாஸ்ட் சம். இதுவுமே எனக்கு ஒன் வேர்டு தான். இதில் tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2 வந்து ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இதில் என்னென்னு பார்ப்போம். நம்ம இது tan தனியாக சீக்கன் தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி, சேர்த்து கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ நம்ம பேசிக்காகவே செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் tan இன்வெர்ஸ் ஆஃப் √3க்கு கண்டுபிடிக்கிறேன். tan இன்வெர்ஸ் √3 எனக்கு எப்போ வரும்? 60 டிகிரி. 60 டிகிரினா எனக்கு π/3. தென் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ், எனக்கு டிகிரியில் எனக்கு மைனஸ் இருக்குது. அப்போ π மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 2ன்னு ஆயிரும். எனக்கு டேரெக்டாக சீக்கன் வேல்யூ தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை காசாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அப்படின்றப்ப எனக்கு இந்த டிகிரி வந்து என்னது? ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 1/2 π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் 1/2 எனக்கு எப்போ வரும்? 60 டிகிரியில் இருக்கும். அப்போ π/3. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? 3π மைனஸ் π/3ன்னு வரும். அப்போ எனக்கு ஆன்சர் சப்ராக்ட் பண்ணோன்னா 2π/3. அப்போ இது சீக்கன் இன்வெர்ஸ் -2ஓட வேல்யூ, இது π மைனஸ் 3ஓட வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்? π மைனஸ் 3 மைனஸ் 2π/3. எனக்கு இங்கே பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ π மைனஸ் 2π வந்து எனக்கு மைனஸ் π/3ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் வேல்யூ தான் எனக்கு π/3. இதுதான் இதோட ஆன்சர். இதோட நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம்.